எல்லாருக்கும் வணக்கம். இந்த யூடியூப் சேனலில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இப்படி பேச போகிறோம். நீங்கள் என்ன தலைப்பு புதுசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு முறை இருக்குங்க. எப்படி எப்படி பேசணும், மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், அதெல்லாம் இருக்குது. நம்ம அப்ரோச் பண்ணுற விதம் தான் எல்லாமே. பேசுகிற விதம், அடுத்தவங்களை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறோம், நமக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அதான் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். தீதும் நன்றும் பிற தர வாரன்றாங்க. அதே தான் ஊழ்வினி எல்லாம் சொல்கிறாங்க. நமக்கு நம்ம ஒருத்தர் நல்லது நினச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினச்சா அதோட இன்னும் கெட்டது தான் நடக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லதை நினைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த அழகான கிளைமேட்டில் இயற்கை சூழ்நிலை, இந்த மரங்கள் பசுமையாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் பசுமையாக இருக்கணும்னா, இந்த மலை இருக்குது பார்த்திங்கன்னா பின்னாடி, இதோட நல்ல ஹைட்டான மலையெல்லாம் இருக்குது. மலை எப்படி நம்ம ஹைட்டு நல்லா இருக்கோ அது மாதிரி நம்ம எண்ணங்களும் பெருசாக இருக்கணும். பேசுகிற விதமாக நம்ம பெரிய பேச்சாக இருக்கணும், தாட்டு பெருசாக இருக்கணும். அது பெருசாக இருக்கணும்னா என்ன, பாசிட்டிவாக இருக்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அது பேர் சொல்லுவேன், குறிப்பிட்ட பேர் யூடியூப் சேனல் தரதுல பல நெகட்டிவ் தான் எல்லாமே. இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் எல்லாம் நெகட்டிவாக தான் இருக்குது. இப்படியே உலகம் இப்படி ஆகிடும், சென்னை இப்படி ஆகிடும், ஏதோ அவங்களே கடவுள்லாம் நேரடியாக வந்த மாதிரி அவங்களே சொல்லிக்கிறாங்க. எல்லாம் நான் யாரும் புண்படுத்த விரும்பலை. நான் சொல்கிறேன், நம்ம பாசிட்டிவாக நினைப்போமே, எதுக்கு கெட்டது நடக்கும், சென்னை ஃபுல்லாக இதுவாகிடும் ஏன் சொல்கிறோம். சென்னை இதுவில் இன்னும் அழகாக இருக்கும், சிங்கார சென்னைன்றாங்க. இன்னும் அழகாக ஆக போகுது எல்லாமே நம்மளுக்கு. சென்னை மட்டும் இல்லைங்க, மொத்த உலகமே நல்லா அருட்ஜோதியாக எல்லாம் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. நான் இன்னும் இவங்க தான் நான் சொல்லலை நான். ஏன்னா யூடியூப் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா நிறையா கெட்ட இது தான் இருக்குது. ஸோ நம்ம பேசுகிற விதம் சொல்லணும்னா நம்ம நல்லதாக பேசணும். நம்ம பேசுகிறது வந்து சிந்தித்து பேசுகிறதுக்கு முன்னாடி சொல்கிறத நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி 2 வாட்டி யோசிக்கணும். சரியாக தான் பேசுகிறோமா, பாயிண்ட் எடுத்து வச்சுக்கணும். நம்ம பேசுகிற மற்றவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கணுமே தவிர நம்ம மற்றவங்க வந்து இந்த வந்துட்டார் இவர் பேசுகிற வாய்ச்சார நெகட்டிவ் தான், இவர்கிட்ட சொன்னால் ஒன்றுமே நடக்காது, அப்படி இருக்கக்கூடாது. இந்த வந்துட்டு நான் தான் எல்லாம் நல்லது நடக்கும், பறவை சத்தம் கூட கேட்குது பாருங்கள். நம்ம பேசினா பறவையும் ஆமான்னு சொல்கிற அளவுக்கு அப்படி ஒரு பேச்சு இருக்கணும். நம்ம பேச்சு இது நம்ம நல்லது பேச இந்த மொத்த பிரபஞ்சமும் நமக்கு நன்மை தான் செய்யும். ஸோ நீங்கள் எதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் எப்போவுமே ப்ரெசென்ட்டில் இருங்க. ஏன்னா வந்து ஃப்யூச்சர் பாஸ்ட் பற்றி ஃப்யூச்சர் பற்றி பார்க்க வேணாம். பாஸ்ட்டு முடிஞ்சிருச்சு, அது நம்ம நல்லது மட்டும் இருக்கும். பாஸ்ட்டில் ஃப்யூச்சர் அது இனிமேல் தான் வரப்போகுது. அது நம்ம எப்படி இந்த ப்ரெசென்ட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமோ அதுதான். ஏன்னா ப்ரெசென்ட் ஏதாவது கிஃப்ட் இது, ஸோ அதனால தான் அதுக்கு பேர் ப்ரெசென்ட்டுன்னு வச்சுருக்காங்க. ப்ரெசென்ட்டை நம்ம நல்லா இது பண்ணி வச்சுப்போம். முடிஞ்ச வேலைக்கு எல்லோரும் சந்தோஷமாக வச்சுப்போம். நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம கூட வேலை செய்கிறவங்க எல்லாரையும், அக்கம் பக்கம் எல்லா பிராணிக்கிட்ட எல்லா ஜீவராசிக்கிட்டும் பண்ணுவோம். ஏன்னா கடவுள்ன்றது எல்லா இதுக்குள்ளேயே தான் இருக்கிற மனசில். ஸோ வந்து மற்றவங்க ஹட் பண்ணாமல் இருக்கணும். நம்ம எப்போவுமே அந்த முகத்தில் அந்த சிரிப்பு இருக்கணும். பார்த்தோன்னா ஆஹா இந்த வந்து இருப்பான், பார்த்தாலே நம்மளுக்கு இன்றைக்கி நாள் நல்லா தான் இருக்குது, நல்லா ராசியாக நம்ம ராசின்றது எதுவும் இல்லைங்க. ஆக்சுவலாக நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுதான் ராசி. ஒருத்தன் வந்து உண்மையே தான் பேசிகிட்டே இருந்தாங்கன்னா அது கெட்ட இது அப்படின்வாங்க, சகுனம் சரியில்லை அப்படின்னு. சிரித்து பேசணும், சிந்திக்க வரைக்கும் பேசணும் நம்ம. ஸோ நம்ம பேசுகிறது நல்லா தெளிவான பேச்சு, சரியான முறையில் நம்ம நடந்தோன்னா வாழ்க்கையில் நல்ல இதுவாக இருக்கும். அப்பப்போ அந்த புக்ஸு வந்து நிறைய இது இருக்குது, நம்ம யூடியூப்லேயே எவ்வளவோ இருக்குது நல்ல விஷயங்கள். ஸோ நீங்கள் நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிடுங்க. நீங்கள் பாசிட்டிவிட்டியில் நீங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நேச்சர், இந்த இயற்கை எவ்வளோ நல்ல பிரமாதமாக அழகாக இருக்குது. அந்த இயற்கையும் நம்ம அந்த இயற்கையும் கடவுள் வேறொன்றும் இல்லை, ரெண்டும் ஒன்றே தான். இயற்கை கடவுள் வேறு எதுவுமே இல்லை, ஒன்று தான். அது எப்போவுமே நம்ம கூட தான் அவங்க இருப்பாங்க சப்போர்ட்டிவாக. நீ மற்றவங்க எப்படி நல்லா நடந்ததுன்னு நினச்சிக்கோங்க. இது பண்ணால் எல்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்படி பேசுகிறதா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.